இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல 10th சம் பார்க்க போகிறோம். ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? y = ax + b. இங்கே எக்ஸுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பர்சனோட ஃபோர்ஹேண்டோட லென்த் சொல்லியிருக்காங்க. ஹைட்டு ஒய்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பர்சனோட ஹைட் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? செக் இஃப் த ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷன். பாருங்க, எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு என்ன இருக்குது? ஒயில் ஒரு இமேஜ் இருக்குது. இங்கே பாருங்கள் 35 அதோட 56 வருதா? 45 இங்கே போது 65. இப்போ 50க்கு 69.5. அப்போ எந்த ஒரு பர்சன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபோர்ஹேண்ட் ஹைட்டும் அவங்களோட ஹைட் என்னவாகும்? டிஃபர் ஆகும் தான். அப்போ எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் என்ன இருக்குது? ஒயில் இமேஜ் இருக்குது. தர்ஃபோர் கிவன் ரிலேஷன் என்ன சொல்லிடலாம்? The given relation is function. ஃபர்ஸ்ட் சம். ரெண்டாவது என்ன கேட்காங்க பாருங்க, find the a and b. அப்போ எக்ஸுங்கிற நம்ம எடுத்துக்கோங்க. எக்ஸுங்கிற 35, ஒய்ன்னு எடுத்துக்கலாம், 56ன்னு எடுத்துக்கலாம். ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y = ax + b. அப்போ ஒய்க்கு பதில் என்ன போடுங்க? 56 = a. எக்ஸுக்கு பதில் என்ன போடுங்க? 35 + b. அப்போ 56 = 35a + b. அதே மாதிரி எக்ஸ் என்ன எடுத்துக்காங்க? இங்கே 45ன்னு எடுத்துக்கோங்க, ஒய்ன்னு எடுத்துக்கோங்க, 65ன்னு எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் என்ன இருக்குது? y = ax + b. அப்போ ஒய்க்கு பதில் என்ன போடுவீங்க? 65 = ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க? 45 + b. அப்போ 65 = 45a + 65. b அப்படியே வச்சுக்கோங்க. b இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண என்ன வரும்? 56 = 35a + b. அதே மாதிரி 65 = 45a + b. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். நம்ம மைனஸ் பண்ணும்போது உள்ள மைனஸ் மல்டிப்ளை ஆகுறதுனால ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதனால தான் இங்கே என்ன ஆயிருக்கு? ப்ளஸ் மைனஸ் ஆயிருக்கு, இங்கே ப்ளஸ் மைனஸ். அப்போ 65ல் 56% மீதி என்ன வரும்? 9 -9 = 45ல் 35% மீதி என்ன வரும்? -10. a = என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஏங்கிறது என்ன வரும்? -9 / -10. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 0.9. அதே மாதிரி பி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், y = ax + b. ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஏன்னா ஈக்குவேஷனில் போய் என்ன பண்ணுங்கள்? ஏ வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 56 = 35 × ஏவோட வேல்யூ என்ன போடுங்க? 0.9 + b. நம்மளுக்கு ஏதோ பியோட வேல்யூ தேவை. அப்போ 56 - 35 × 0.9. பியோட வேல்யூ 56ல் 31.5 மைனஸ் பண்ணோன்னா 24.5 வரும். அப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சது? 0.9.